ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் சொல்ல பாருங்க. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்ம பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுவோமா? ஐயோ, எப்போ இந்த பலவீனம் நீங்கன்னு தான் ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே பவுல் சொல்கிறாரு, என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று. அந்த முந்தின பகுதியில் ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த முந்தின பகுதியில் ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். என்ன வாக்கு பண்ணுறாரு? ஓம் பலவீனத்தில் ஏன் பலன் பூரணமாக விளங்கும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். பவுலே, உனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்ட உண்மைதான். இங்கே பவுல் ஒரு ஜெபத்தை செய்வார். அதே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பாருங்களேன், என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு மாத்திரம் அது முந்தின பதில் எனக்கு அளிக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்ன உயர்த்தாதபடிக்கு, அவருக்குள்ள மேன்மை வந்துடக்கூடாது, அது பெருமை வந்துடக்கூடாதுன்னு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுல் இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த முள்ளுக்காக 3 முறை விண்ணப்பம் பண்ணுகிறார். அதை 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பாருங்க, 3 தரம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏய் பவுல, முள்ளை பற்றி நீ பயப்படாத. ஆமென். முள்ளை பற்றி பயப்படாத. ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு இருக்குமானா, எப்பேற்பட்ட முள் உங்களுக்கு விரோதமாக குத்தி உங்களை வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் நினச்சாலும் அவர் கிருபை அந்த முள்ளுக பெருசாக ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. அந்த கிருபை, அந்த வேதனை உங்களுக்கு தெரியாது. அந்த அவர் கிருபை உங்களை எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறதா காணப்படுகிறது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என் பலவீனத்தை குறித்து என்ன பண்ணிருக்கேன், நான் சந்தோஷப்படுகிறேன் என்று. தேவப்பிள்ளையில அவர் கிருபையை பற்றி கொள்ளுங்க. காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்கிறல்லவா, அவர் கிருபையை சார்ந்து கொடுங்க. ஒருவேளை என்ன முள் உங்களுக்கு விரோதமாக இருக்குது? ஒருவேளை மாமியார் முள்ளை போல் இருக்காங்களா? மருமகள் முள்ளை போல் இருக்காங்களா? ஒருவேளை வேலை சார்ந்தவங்க அதிகாரி முள்ளை போல் இருக்காங்களா? யார் உங்களுக்கு விரோதம் முள்ளை போல் குத்திட்டு இருக்காங்க? அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணாதீங்க. தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார்ல பவுலுக்கு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அந்த கிருபையில் பலன் இருக்குது. கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. முள்ளை பார்த்து பயப்படாதீங்க. முள்ளையுடைய அந்த பவரை, அந்த தன்மையை மாற்றுகிற கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அவர்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்க சொன்ன கர்த்தர் அப்பா, யாருக்கு எப்படிப்பட்ட முள்ளினால் வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்களோ உங்கள் கிருபையை இந்த நாளில் ஏராளமாக அனுப்பபடியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அந்த கிருபை அன்றே அதே பவுல் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னது போல் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வேதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் வர எல்லா டார்ச்சர் மாறி எங்களை சந்தோஷப்படுத்து. உங்கள் கிருபையினால் முடிச்சு ஊட்டிக்கொள்ளும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பாக போட்டுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பது. ஆமே. அவர் கிருபை உங்கள் மேலே இருக்குது. தைரியமாக போங்க. God bless you.